717 கேட்கறதுக்கு சாதாரண ஒரு நம்பர் மாதிரி தான் தோணும். ஆனா இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கவனமும் இந்த ஒரு நம்பர் மேல தான் இருக்கு. இந்த மாபெரும் எண் எதை குறிக்குது? இதுக்கும் நம்ம மாநிலத்தோட சமூக பொருளாதார எதிர்காலத்துக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது சமீபத்துல பொறுப்பேற்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக மூட உத்தரவிட்டிருக்கிற டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கை தான். அடுத்த 2 வாரத்துக்குள்ள சரியா 717 அரசு மதுபான கடைகளை மூடியே ஆகணும்னு ஒரு அதிரடி உத்தரவு வந்திருக்கு. இது வெறும் பிரேக்கிங் நியூஸ் கிடையாது, நம்ம மாநிலத்தோட நிதி ஆதாரத்தையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூவ். இந்த சிறப்பு அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம வெறும் தரவுகள் மற்றும் ஆதாரங்களை மட்டுமே வச்சு இந்த திட்டத்தோட ஆழமான விளைவுகளை பத்தி பேச போறோம். மக்கள் நலனா இல்ல அரசு வருவாயா? இந்த ஒரே ஒரு அரசாணையால வரப்போற மாபெரும் சமூக பொருளாதார மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற டாபிக்ஸ் என்னன்னா, முதலமைச்சர் விஜயின் 717 டாஸ்மாக் கடைகள் மீதான அதிரடி, தமிழ்நாட்டோட மதுவிலக்கு அரசியல், இதுல இருக்கிற மக்கள் நலன் சார்ந்த வாதங்கள், அரசுக்கு வரப்போற வருவாய் சிக்கல்கள், அப்புறம் எதிர்காலத்துக்கான சவால்கள். ஓகே, நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? பகுதி 1, 717 டாஸ்மாக் கடைகள் மீதான அதிரடி. இது முதலமைச்சர் விஜயோட முதல் மிகப்பெரிய நகர்வு. இப்போ இந்த தரவுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 4765 டாஸ்மாக் கடைகள் இருக்கு. ஆனா அதுல இந்த 717 கடைகளை மட்டும் எப்படி, எந்த அடிப்படையில செலக்ட் பண்ணாங்க? முக்கியமா வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மாதிரியான சென்சிட்டிவான இடங்கள்ல இருந்து 500 மீட்டர் சுற்றளவுக்குள்ள இருக்கிற கடைகளை தான் குறி வச்சிருக்காங்க. இதுல 276 கடைகள் வழிபாட்டு தலங்கள் பக்கத்துலயும், 186 கடைகள் ஸ்கூல் காலேஜ் பக்கத்துலயும், 255 கடைகள் பேருந்து நிலையங்கள் பக்கத்துலயும் இயங்கிட்டு வந்திருக்கு. அடுத்து பகுதி 2, மதுவிலக்கு அரசியல். ஆல்கஹால் விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு இருக்கிற சிக்கலான வரலாறு பத்தி பாப்போம். இந்த சமீபத்திய நடவடிக்கையை முழுசா புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் ஆகணும். ஏன்னா இது நமக்கு புதுசு கிடையாது. 1937லயே, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சட்டம் வந்தாச்சு. பல வருஷமா இருந்த இந்த சட்டம் 1971ல திமுக அரசால் தளர்த்தப்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 2001ல மாநில அரசே டாஸ்மாக் மூலமா மொத்த விற்பனையை கையில எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2016ல அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா 500 கடைகளை மூடினாங்க. இப்போ 2026ல முதலமைச்சர் விஜய் 717 கடைகளை மூடியிருக்காரு. ஆக முழு மதுவிலக்குக்கும் அரசே மது விற்கிறதுக்கும் நடுவுல நம்ம மாநிலம் ரொம்ப காலமாவே ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பகுதி 3, மக்கள் நலன் சார்ந்த வாதம். இது சமூக நிலைத்தன்மைக்கான ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ட்ரேட் ஆஃப் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு பக்கம் மக்கள் நலன். முந்தைய அரசாங்கங்கள்லாம் மக்களின் ஆரோக்கியத்தை பணயம் வச்சுதான் மது விற்பனையை அதிகமாக்குனாங்க அப்படிங்கிறது டிவிகே கட்சியோட வாதம். மது கடைகளை மூடுறதால குடும்பத்தோட ஆரோக்கியம் மேம்படும், மதுவுக்காக செலவாகிற பணம் வீட்டு சேமிப்பா மாறும், முக்கியமா குடும்ப வன்முறைகள் பெருமளவு குறையும். ஆனா மறுபக்கம் இருக்கிற பொருளாதார யதார்த்தம் என்ன? அரசுக்கு மிகப்பெரிய வரிகளப்பு ஏற்படும், பல பேருக்கு வேலை போகும். அது மட்டும் இல்லாம கள்ளச்சாராயம் மாதிரியான சட்டவிரோத சந்தைகள் உருவாகிறதுக்கும் அபாயம் இருக்கு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் குஜராத் மாநில மதுவிலக்கு சட்டம் பத்தின ஆய்வுகள் தான். இந்த மாதிரி கொள்கைகளால நிஜமாவே சில பெரிய சமூக நன்மைகள் நடக்குது. மக்கள் மதுவுக்காக செலவு பண்ற பணத்தை அப்படியே அவங்க குழந்தைங்களோட படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் மாத்துறாங்க. குறிப்பா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஸ்கூல்ல சேர்ற குழந்தைங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பு உருவாகி இருக்கு. இதெல்லாம் பொதுமக்களுக்கு நேரடியாக கிடைக்கிற நன்மைகள். பகுதி 4, அரசின் வருவாய் நெருக்கடி. மாநிலத்தோட மிகப்பெரிய வருவாய் ஆதாரத்தை துண்டிப்பது பத்தி பார்ப்போம். மக்கள் நலன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தை ரன் பண்றதுக்கு ஃபண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த தரவு அதை ரொம்ப தெளிவா காட்டுது. டாஸ்மாக் மூலியமா வரல வருவாயோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். 2014-15 நிதியாண்டிலேயே டாஸ்மாக் மூலியமா 26,188 கோடி ரூபாய் வருவாய் கிடைச்சிருக்கு. அதே சமயம் பீகார்ல மதுவிலக்கு கொண்டு வந்தப்போ அவங்க சந்திச்ச தோராயமான வருடாந்திர இழப்பு எவ்வளவு தெரியுமா? 4,000 கோடி ரூபாய். பீகாரோட இந்த 4,000 கோடி இழப்பையே சமாளிக்க கஷ்டப்படுறப்போ நம்ம தமிழ்நாட்டோட இந்த பிரம்மாண்டமான ரெவென்யூல கை வைக்கிறது ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய சவாலை தரும்னு யோசிச்சு பாருங்க. பொருளாதார ரீதியா இது எவ்வளவு பெரிய இம்பாக்டை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு கட்ஸ் நிறுவனம் நடத்தின ஒரு ஆய்வு முடிவை பார்ப்போம். தேசிய நெடுஞ்சாலைகள்ல மதுபான கடைகளை மூட சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டப்போ டெல்லியில வெறும் 97 கடைகள் மூடப்பட்டதற்கே அந்த பகுதியில் இருக்கிற ஹோட்டல்ஸ் மற்றும் ரெஸ்டாரண்ட்களோட வருவாய் 30% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ஹரியானா, உத்தரப்பிரதேசத்திலையும் வியாபாரம் கடுமையா பாதிக்கப்பட்டு நிறைய வேலை இழப்புகள்லாம் வந்துச்சு. வெறும் 97 கடைகளுக்கே இந்த நிலைமைனா இப்போ 717 கடைகள் மூடப்படுறது லோக்கல் எக்கானமில எப்பேற்பட்ட சங்கிலி தொடர் விளைவுகளை ஏற்படுத்தணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பகுதி 5, எதிர்காலத்திற்கான சமநிலை சவால்கள் மற்றும் எதிர்பாராத விளைவுகள். இப்போ நாம பார்த்த இந்த தரவுகள்லாம் எதிர்காலத்துல தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான சவால்களை கொடுக்க போகுது? ஒரு நல்ல நோக்கத்துக்காக எடுக்கப்படுற முடிவுகள் சில நேரங்கள்ல ரொம்ப முரணான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். பீகார்ல வருஷத்துக்கு 4,000 கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டதால என்ன ஆச்சு தெரியுமா? 2017-18 காலகட்டத்துல அந்த மாநில அரசு கல்விக்காக செய்யற செலவுகளை குறைச்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வறுமையோ ஏற்றத்தாழ்வோ பெருசா குறையவே இல்லை. இது போக சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க போலீஸை முடுக்கி விடுறதுக்கு மாநில பட்ஜெட்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா பல கோடிகள் செலவாக ஆரம்பிச்சது. இதனால தான் பீகார் பத்தின ஒரு ஆய்வறிக்கை ரொம்ப கசப்பான ஒரு உண்மையை முன்வைக்குது.
தற்போதைய மதுவிலக்கு கொள்கையால் எதிர்பார்க்கப்படும் சமூக நன்மைகள் மாநிலத்தின் மீது ஏற்படும் எதிர்மறையான பொருளாதார தாக்கங்களை ஈடு செய்யும் அளவுக்கு வலுவாக இல்லை. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு அரசாங்கம் தன்னோட கொள்கைகளை பேலன்ஸ் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. மக்களின் ஆரோக்கியத்தை காக்க நடக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். ஆனா அதனால வர நிதி பற்றாக்குறை நாளைக்கு நம்ம ஸ்கூல்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் போற ஃபண்டை பாதிக்கும்னா அது ஒரு பெரிய ஆபத்தான சுழற்சியா மாறிடும். இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி. பொதுமக்களோட நலனுக்காக தன்னோட மிகப்பெரிய வருவாய் ஆதாரத்தையே ஒரு மாநிலம் துண்டிச்சுக்கிட்டா அந்த மாநிலத்தால பொருளாதார ரீதியா நிஜமாவே செழிப்பா இருக்க முடியுமா? முதலமைச்சர் விஜயோட இந்த 717 கடைகள் மூடல் உத்தரவு கண்டிப்பா ஒரு துணிச்சலான தொடக்கம்தான். ஆனா இதனால வரப்போற அந்த மாபெரும் பொருளாதார ஓட்டைய தமிழக அரசு எப்படி சரி செய்ய போகுது அப்படிங்கறதுல தான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றியே அடங்கியிருக்கு. இதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.